ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். விஜய் அவர்கள் இப்ப எலெக்ஷன்ல சிஎம் ஆனதுக்கு காரணமே இந்த சம்பவம் தான் சொல்றாங்க. 2019 எலெக்ஷன்ல விஜய் தன்னோட பூத்துல ஓட்டு போடும்போது திடீர்னு பின்னாடி இருந்து வந்த பெரியவர் நான் கூட விஜய் அண்ணாவை தான் கை கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். பார்த்தா ஐயோ, தளபதி ரியாக்ஷனை பாத்தீங்களா? இங்கதான் ட்ரிகர் ஆயிட்டாப்ல. அப்படியே 2026ல இந்த மார்ஷல் ஆர்ட் சண்டைய நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுக்கு இவர் ரிங்குக்குள்ள ஆர்வமா என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அது ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் மாவை சும்மா ஸ்டைலா வீசினாப்புல. ஆனா எண்டுல அச்சச்சோ, ஒரு பார்லர்ல கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது இந்த அரிசியை தூக்கி போடுற சம்பிரதாயம் நடக்கும். அப்படி இந்த கல்யாண பொண்ணு அந்த சம்பிரதாயத்தை செய்யும் போது இங்க வேற லெவல்ல ஒரு சம்பவம் நடந்திருந்தது. சாப்பாடை டெலிவரி பண்றதுக்காக பேக ஓபன் பண்ணி வச்சுட்டு வீட்டு பெல் அடிச்சிருந்தாரு. ஆனா பேக்ல இருந்த சாப்பாடு கீழே விழுந்துடுச்சு. அப்பொன்னு பார்த்து அங்க வந்த நாய், என்ன இது சாப்பாடு? அடப்பாவீங்களா, இதுக்கு தான் தெரு வாங்கிட்டு இருக்கோம், தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான். இவர் சாப்பாடை டெலிவரி பண்ண தேடி இருக்காரு, அங்க சாப்பாடு இல்ல. அந்த குடுமையே வாயால எப்படி? ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு மேட்சிங்க பார்த்ததே இல்லங்க. என்னங்கடா இது, பைக்குக்கு மேட்சிங்கா பேண்ட் ஹெல்மெட் எல்லாம்? இதெல்லாம் நாய் பார்த்தா சும்மா விடாதே. ஒரு கையில போன் பேசிட்டு இருந்த இவர் இன்னொரு கையால தண்ணி குடிக்க ட்ரை பண்ணும்போது தண்ணிய காதுக்குள்ள ஊத்திக்கிட்டான். இந்த பைய துணி கடைக்குள்ள நுழையும் போது ட்ரெஸ்ஸை பார்த்தவன் முன்னாடி கண்ணாடியை பார்க்க போயிட்டான் மூதேவி. திடீர்னு நான் பார்த்த ஒரு வீடியோ தான் இது. சட்டமுறைப்படி எது சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள 28 இந்திய அரசமைப்பின்பால் வைத்திரமுக்காக என்ன வைத்திரமுக்காக என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உண்மையாக நம்பிக்கையும் தச்சுரையும் கொண்டிருப்பேன். கம்பெனி கடைக்கெல்லாம் பேரோட ஒரு லோகோ ரெடி பண்ணுவாங்கல்ல, அப்படி இந்த கடையோட பேரு இறைவி பசும்பால் நிலையம். ஆனா லோகோ டேய், என்னடா இவர லோகோ வச்சிருக்க? நம்ம கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கா? எலிய பிடிக்க ஒரு வீட்ல எலி பொறி வச்சிருந்தாங்க, நியாயம்தான். ஆனா அந்த எலி அது மேல ஏறி டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது சும்மா டம்மி தான், தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். மீன் பிடிக்க பாலத்துல இருந்து மீன் வலைய தூக்கி போடும்போது குறுக்க இந்த கௌசிக் கொண்டான் இவர் மாட்டிக்கிட்டாரு அதுல. சில லிஃப்ட்ல ஒரு பக்கம் என்ட்ரி இருக்கும், இன்னொரு பக்கம் எக்ஸிட் இருக்கும். அப்படி ஒரு லிஃப்ட்ல ஏறின இவர் செகண்ட் ஃப்ளோர் வந்தோம், கதவு திறக்கலையேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல காசு கட்டி டோலை கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வந்த கார்காரன்
டோல் கட்டாம அப்படி எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சான். மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா முன்னாடி போன லாரியை நிறுத்தி கபுக்குன்னு பிடிச்சிட்டாங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க. என்ன பண்ண முடியுமா அதை பண்ணி மோட்டு போட்டுல இந்த டீ கடைக்காரர் வர்றத பாத்திருப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தர் நிஜத்திலும் இருக்காருங்க. இவரோட இந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் எழுந்து வெளியே போன கொஞ்ச நேரத்துல பேலன்ஸ் இல்லாம டேபிள் கவுந்துடுச்சு. அதையும் பார்த்துக்கிட்டு ஒரு மூதேவி வெளியே ஓடுது பாரு, வந்து பிடிக்காம ஓசி குடி. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்க. எவனும் எதுக்காகவும் வரமாட்டான். நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும். ஏன் அப்படி ஒரு ஓட்டம்? 5 செகண்ட் முன்னாடி இங்க நின்ன பைக் திருட்டு போயிடுச்சுங்க. அது எப்படி நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. பைக் லாரியோட ஹூக்ல மாட்டி இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடி ட்ரூப்ஸோட பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு சென்னை டீமுக்கு எதிரான நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் ஃபேன் ஒருத்தர் எலுமிச்சை பழத்தை வச்சு ஜண்டா மந்திரம் போட்ட அடுத்த பால் என்ன விக்கெட் விழுந்துடுச்சு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அந்த கசாப்பு கிடக்கான என்ன அவரும் பிசுங்கிறாரு நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. பாய் பாய், டாடா, குட் பை, கயா. ஜிம்ல இவர் அந்த பொண்ணை பார்த்தபடியே தண்ணி குடிச்சிட்டே வரும்போது பைக்ல திருட வந்து இவங்க பண்ண சம்பவம் இருக்கே. இவர் பேக நோட்டமிட்டு வந்த இந்த 2 பேர் அவரை மறிச்சு பைக்கை நிறுத்தும் போது மழை நின்னதும் வெளியே போலான்னு கிளம்பின இவருக்கு முதல் முறை வலிக்கு தப்பிச்சிட்டாரு. ஆனா அடுத்த செகண்ட் கார்ல சாஞ்சு நிக்கலான்னு வெளியே கிளம்புறதுக்காக மனுஷன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாப்புல. ஆனா போனது அவர் இல்ல, பைக் மட்டும்தான். குப்பை போட வந்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அத நான் தூக்கி தாண்டா போடுவேன்னு போடும்போது என்ன பாக்குறீங்க? ஒரு ஃபங்க்ஷனோட சமையலுக்கு பொருளை எடுத்துட்டு போகும்போதே இவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவர் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ற ஸ்டைல பாருங்க. இங்க பாருங்க அதிசயத்தை. அந்த பக்கம் மழை அடிச்சு பெஞ்சிக்கிட்டு இருக்கே. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா இப்படி நான் பார்த்துருக்கேன், நீங்க பார்த்தா சொல்லுங்க. புருஷன் தோசையா கேட்டு டார்ச்சர் பண்றாருன்னு கடைசியா என்ன தோசை போட்டு கொடுத்தாங்கன்னா சண்டா. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லு. வெயில் சும்மா சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தணிக்க இவர் ஐடியாவை பாருங்க. ஹாஸ்பிட்டல் ஐவி செட்டப்ப இங்க அப்ளை பண்ணிட்டாரு.
அதோட 20 ரூபால வேலை முடிஞ்சுதே. என்ன சட்டையும் மாடு ஒரே டிசைன்ல இருக்கு. யூனிஃபார்ம்